ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம சிங்கப்பெண்ணை சீரியலில் என்ன இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மித்ரா வந்து மகேஷை செம்மையாக பிடிச்சி கத்தி விடுறாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நேற்றுக்கான எபிசோட் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நம்ம மகேஷ் வந்து அன்பு மேலேயும் நம்ம ஆனந்தி மேலேயும் ரொம்ப பாசமாக இருக்கிறனால மித்ராவுக்கு வந்து அந்த பாசம் பிடிச்சாலும் ஒரு பக்கம் வந்து மகேஷோட நடவடிக்கையெல்லாம் இப்போல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து நம்ம மகேஷை ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே மித்ரா வந்து மகேஷ் கூடயே இருக்கிறனால சந்தேகப்படுறதுனால மித்ராவோட அம்மாவும் மகேஷோட அம்மாவும் 2 பேரும் மித்ரா கிட்ட, இங்கே பாரு மித்ரா, அப்படி கிடையாது, மகேஷ் வந்து ஆனந்தி மேலேயும் அன்பு மேலேயும் ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க, அதனால மட்டும்தான் மகேஷ் வந்து இந்த மாதிரி பண்ணுறவங்கள தவிர மித்தபடி இதுக்கான காரணம் எதுவும் கிடையாது, நீ மகேஷை சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மித்ரா வந்து இவங்க சொல்கிறத ஏற்றுக்கிட்டாலும் மித்ராவுக்கு மகேஷ் மேலே ஒரு டவுட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. அது எந்த மாதிரி டவுட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மித்ரா மகேஷை சந்தேகப்படுறது கரெக்டு தானா இல்லை கரெக்ட் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலே நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சீரியலில் யாரோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி இவங்களோட ஆக்டிங் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரியலில் இருக்கிற ஹீரோ ஹீரோயினியான நம்ம அன்பும் நம்ம ஆனந்தியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அன்பு சூப்பர், ஆனந்தி சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உடனே மித்ரா வந்து நம்ம மகேஷை வந்து சந்தேகப்படுறாங்க. ஆனால் மகேஷுக்கு வந்து அன்பையும் நந்தினியும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஒரு சாரா வந்து அன்புக்கு மகேஷ் இருந்தாலுமே கூட மகேஷ் வந்து அன்புக்கு நல்ல ஒரு அன்னை மாதிரி தான் வந்து பழகிட்டு இருக்காங்க. அதனால மகேஷ் அன்போட கல்யாணத்தை கூட அன்பு நம்ம ஆனந்தியோட கல்யாணத்தை கூட மகேஷ் வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தி வச்சுருப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மகேஷ் பற்றின இந்த கல்யாணத்தை மகேஷ் தான் நடத்தி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்போட அம்மாவுக்கு மகேஷை சுத்தமாக பிடிக்காது. மகேஷ் வந்து ஆனந்தியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அப்போ அன்போட அம்மா வந்து மகேஷ் கிட்ட ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாங்க. அதுக்கு மகேஷ் வந்து என்ன பண்ண முடியும்? ஏன்னா வந்து அன்பும் ஆனந்தியும் 2 பேருமே வந்து லவ் பண்ணிட்டாங்க. அப்படின்னு இருக்க பட்சத்தில் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது அன்போட அம்மாவுக்கு பிடிக்கலைனாலும் மகேஷ் வந்து எதுவுமே பேசல அன்போட அம்மாட்ட. அன்பு வந்து தான் அம்மாவை தான் என்ன பண்ணாங்கன்னா, அம்மா தயவு செஞ்சு சும்மா இருங்கம்மா, மகேஷ் என்ன பண்ணுவாங்க, அப்படி சொல்ல போனால் மகேஷே கூட தான் நான் ஏமாற்றி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து அவங்க அம்மாவுக்கு சொல்லி புரிய வைப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து இதுலேருந்து கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. ஆனந்தியை மகேஷ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனந்தி ரொம்ப போல்டான பொண்ணு. ஒரு குழந்தைய வந்து சுமந்தாலும் அந்த குழந்தையினால ஆனந்தி நிறையா பாடுபட்டாலும் எவ்வளோ பேருக்கிட்டேயோ அசிங்கப்பட்டாலும் ஆனால் ஆனந்தி வந்து கடைசி வரைக்கும் போராடி வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷுக்கு ஆனந்தியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆனந்திக்கு எப்படியோ ஒரு வழியாக ஆனந்தி வந்து பொழைச்சிட்டாங்க. நம்ம அன்போட பிரார்த்தனைனால ஆனந்தி வந்து பொழைச்சி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இது பிடிக்காத ஆனந்தியோட அத்தை அண்டு வந்து அந்த துளசியும் 2 பேருமே வந்து ஆனந்தியை திரும்பியும் தான் கொடுமை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் ஆனந்தி இதில் எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் போயிட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும், ஆனந்தியோட நிலைமை இப்படி இருக்கே, அதை யாரை கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அன்பு தான் ஆனந்திக்கு ரொம்பவே வந்து அன்பாகவே இருக்காங்க. அன்புங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட அன்பும் அரவணைப்பும் ஆனந்திக்கு நாள் கூட கூட ரொம்ப மிக அதிகமாகிக்கிட்டே போகுது. அதுவும் இல்லாமல் ஆனந்தி இந்த ஒரு நிலைமையில் இருக்கிறனாலையோ தெரியல, அன்பு சமைக்கிறதுலேருந்து எல்லா வேலையுமே வந்து ஆனந்தியை பார்க்க விடாமல் எப்படி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃபுக்கு இருக்கணுமோ அப்படி தான் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக நம்ம அன்பு வந்து ஆனந்திக்கு வந்து இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஆனந்தியை பார்க்குறதுக்காக மகேஷ் வந்து ஓடோடி வராங்க. இதில் தான் வந்து நம்ம மித்ராவுக்கு செம்மையாக வந்து மித்ரா வந்து கோவமாகறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மித்ரா கூட மகேஷ் வந்து இருக்கும்போது அடுத்த நாளே மித்ரா வந்து அவங்க மகேஷோட அம்மா எல்லாருமே மித்ராவோட ஆன்ட்டிலாம் பேசி, மித்ரா இப்படி இல்லை, மகேஷ் அப்படி கிடையாது, மகேஷ் அன்பு மேலேயும் ஆனந்தி மேலேயும் அக்கறையும் அன்பும் வச்சிருக்கனால மட்டும்தான் இப்படி பிஹேவ் பண்ணுறோன்னா தவிர மித்தபடி இதுக்கு பின்னாடி எந்த நோக்கம்
நோக்கமும் கிடையாது மித்ரா. நீ மகேஷை எதுலேயும் சந்தேகப்படாமல் நியூ கன்ஃபியூஸ் ஆகிக்காம முதல்ல நார்மலாக இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டதுக்கு அப்புறமா நம்ம மித்ரா ஓரளவு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது அடுத்த நாள் நம்ம மகேஷ் காலையில் தூங்கி எழுந்திரிச்சுப்பாங்க. ஆசையாக மகேஷ்க்கு வந்து காஃபி கொடுத்து எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷுக்கு காஃபி குடிக்க போன மித்ரா திரும்ப காஃபியோட தான் திரும்ப வருவாங்க. உடனே அதை பார்த்த மித்ராவோட ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன என்ன மித்ரா, மகேஷுக்கு காஃபி கொடுக்க போனேன், மகேஷ் இன்னுமா தூங்கிட்டு இருக்கான், காஃபியை திரும்ப கொண்டு வர அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்ம மித்ரா வந்து இல்லை ஆண்டி, மகேஷ் வந்து ரூம்லேயே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே செம்மையாக வந்து எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதிர்ச்சி ஆனோடனே என்ன சொல்கிற மித்ரா, மகேஷ் ரூம்லேயே இல்லையா, அப்போ மகேஷ் எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ மித்ரா வந்து ஒரு யோசனை வருது. மித்ரா என்ன யோசிக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு தெரியும் மகேஷ் அந்த ஆனந்தியை பார்க்க தான் போயிருப்பான், ஏன் மகேஷ் இப்படியெல்லாம் பண்ணுறான், என்கிட்ட சொல்லிட்டு கூட போல, மகேஷ் போனதில் எனக்கு பிரச்சனையே இல்லை ஆண்டி, ஆனால் மகேஷ் நம்ம யாருக்கிட்டையுமே சொல்லிட்டே போல, நம்ம எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே விடிஞ்சும் விடியாமலும் சேவல் கொக்கறக்கோன்னு கூவுறதுக்கு முன்னாடியே மகேஷ் இப்படி எந்திரிச்சு போவார், இப்படி யார்ட்டையுமே சொல்லாமல் போவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து மனசுக்குள்ளே நினச்சது இல்லாமல் தான் ஆண்டி கிட்ட கொதிக்கிறாங்க. உடனே அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி மித்ரா நம்ம பொறுமையாக இருக்கலாம், மகேஷ் வந்தோடனே என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம், நீ எதுவும் இப்போ மகேஷ் கிட்ட கேட்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மித்ராவும் வந்து ஆனந்திக்கு எந்த ஒரு ஃபோனும் பண்ணாமல், சரி எங்கிட்டோ மகேஷ் வந்து எங்கே போனாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு வந்து தானே ஆகணும், என் கூட இருந்து தானே ஆகணும், அப்போ நான் மகேஷ் கிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து மகேஷ் மேலே செம்மையான ஒரு கோபத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம மகேஷ் சார் வந்து செம்மையாக மாட்டிக்கிட்டாங்க மித்ரா கிட்ட. என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இன்னும் தெரியாமல் இருக்கு. நம்ம மகேஷும் நம்ம ஆனந்தி அன்பு வீட்டுக்கு போய் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு பழம் ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போய் 2 பேரையும் ரொம்ப அன்போடு பார்க்குறாங்க. நம்ம அன்புக்கிட்ட மகேஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பு காசு என்ன வேணும்னாலும் நீ எனக்கு ஃபோன் அடி, எப்போ வேணும்னாலும் நீ ஃபோன் அடி, நான் இருக்கேன் அவங்க எல்லாருக்காகவும், என்ன உதவினாலும் நான் பண்ணுறேன், எதுக்காக இருந்தாலும் தயங்காமல் கேள் அன்பு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து சொல்லிடுறாங்க. உடனே வந்து நம்ம ஆனந்தி வந்து மகேஷ் கிட்ட சரி சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன், என்னை பார்க்க தான் எனக்கு அன்பான புருஷன் அன்பு இருக்காங்களே, அவங்க என்ன பார்த்துப்பாங்க, நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க சார், நீங்கள் வெள்ளனே வீட்டுக்கு போங்க சீக்கிரமாக, நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே வேறு வந்தேன்னு சொன்னீங்க, சாப்பிட்ருக்க கூட மாட்டீங்க, சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம மகேஷ் வந்து ஓகே எதுவும் சாப்பாடெலாம் எதுவும் வேண்டாம், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன், ஆமாம் வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்கக்கிட்ட கூட நான் சொல்லாமல் வந்துட்டேன் ஆனந்தி, இப்போது சொன்னால் எதுக்கு சொல்லாமல் போனேன்னு முதற்கொண்டு கேட்பாங்க, ஆனால் நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை ஆனந்தி, உனக்கும் உன் பாப்பாவுக்கும் இப்படி ஆயிடுச்சு, நான் ரொம்ப யோசி மித்ரா கிட்ட கூட நைட்டு ஃபுல்லாக புலம்பிகிட்டு இருந்தேன், மித்ரா கூட அதுக்கு எனக்கு ஆறுதல் தான் சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னோன்னே ஆனந்த் வந்து சரி சார் நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போய் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு என்னன்னு பேசுங்க, நீங்கள் வேறு அவங்க எல்லாருக்குமே தெரியாமல் வந்திருக்கீங்க, அவங்க உங்களை நினச்சி நீங்கள் எங்கே போனீங்க ஏது போனீங்கன்னு நினச்சி பயந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஆனந்தி சொன்னோடனே நம்ம மகேஷ் வந்து வீட்டுக்கு போனோடனே அங்கே தாண்டா இருக்குது சரவடிங்கிற ஒரு வழியாக செம்ம சரவடி மித்ரா மூலமாக நம்ம மகேஷுக்கு கிடைக்குது. மித்ரா சரியான கிளிக்கிறாங்க மகேஷை. இதுக்கப்புறம் என்ன நினச்சி அப்படின்னு உங்களுக்கு கெஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.